என்னடா எதுவும் பேசாம வர்றீங்க? கண்ணுகிட்ட முடிச்சிட போறேன். டே நீ ஓடிட்டு வண்டி ஆட்ட என்ன? அதெல்லாம் கண்டுபிடிக்கல, மயக்கத்துலதான் இருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்குல்லடா, அவன் பயம் நியாயமானதுதான். நீ தாண்டா என்னோட நண்பன், கரெக்டா சொன்ன. கண்ணுகிட்ட முடிச்சுட்டு அவ்வளவுதானே. சரி நீ மூடிட்டு வண்டி ஓட்டஎன்ன? டே நம்ம என்னடா சாவு வீட்டுக்கான போறோம், மூடிட்டு தோட்ட போறேன்னா அதான் பாரு போட்டோட. இதோ உங்களுக்காக. அருகில் உந்தன் வாசம் எந்தன் காத்தில் வீசுதே, விழி தெருவில் போடும் உந்தன் உருவம் தேடுதே, பாவி நெஞ்ச என்ன செஞ்ச உந்தன் பேர சொல்லி கொஞ்ச, என்ன கொன்னாலும் அப்போதும் உன் பேர சொல்வேனடா. டே கண்டுக்காம மூடிட்டு இருறா. கொஞ்ச நேரம் சத்தம் போடாம அமைதியா நீ மூடிட்டு இருந்திருக்க வேண்டியதான. பாட்டு போட நீ ஒரு கேவலமான வாய்ஸ பாட்டினா அதனால அவங்க எந்திரிச்சிட்டாங்க. ஏய் சத்தம் போடாம அமைதியா இருமா. உன்னை என்ன பண்ண போறாங்க? கொஞ்ச நேரம் அமைதியா வா. அதான் பாட்டு போட்டுருக்கோம்ல, பாட்டு கேட்டுட்டு அமைதியா வா. அறிவு கட்டவனே, நீ தானே பாட்டு பாடி எழுப்புன. நீ ஏன் மறுபடியும் பாட்டு பாடி அமத்து. நீ என் குரல் எவ்வளவு நீட்டா இருக்கும் தெரியுமா? செருப்பு பிஞ்சு போயிடும். எல்லாமே உன்னாலதான். பேசாம தானே பாட்டு போட்டு வந்த. ஏமா கொஞ்ச நேரம் அந்த பாட்டு கேளு, உன் மனசே லேஸ் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். போடுற கேளு. அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே, விழி தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே, பாவி நெஞ்ச என்ன செஞ்ச உந்தன் பேர சொல்லி கொஞ்ச, என்ன கொன்னாலும் அப்போதும் உன் பேர சொல்வேனடி. டே இடம் வந்துருச்சுடா. அவளை சத்தம் போடாம அவ கண்ண கட்டுங்கடா. என் டிரைவர்டா இவ்வளவு நேரம் உங்களுக்கு இடம் வந்து தெரியுங்களா? டே முண்டா இடத்த தாண்டி போயிட்டடா. ஒரு பொண்ணை பார்த்தா போதுமே உங்களுக்கு கண்ணு காது எல்லாம் மறந்து பேர் என்ன மூடி ட்ரிவல்ஸ் வா. ஏய் ஷூ அமைதியாரு. ஏமா இவ்வளவு நேரம் வாய் போத்திட்டு தானே வந்த, இப்ப என்ன கொஞ்ச நேரம் அமைதியா வா. இங்க பாரு, இவ்வளவு நேரம் அமைதியா தானே வந்த, இப்ப என்ன உனக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். கொஞ்ச நேரம் அமைதியா வா. டே பேசாம அதான் கண்ணே கட்டிட்டோம்ல, வாயில இருக்க பிளாஸ்டரி மட்டும் எடுத்துடலாம். சரி இங்க பாருமா, பிளாஸ்டரி எடுத்துட்டோன்னா கத்தக்கூடாது. என்ன கத்தி ஹெல்ப்னா கேட்க கூடாது. சரி சரி, உன் புருஷனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். போமா. வாமா போ. ஏய் பாரு, ரொம்ப பண்ணாது என்ன. இது புடி, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ரெடியா இரு. ஏய் ரொம்ப பண்ணாத என்ன. உன் புருஷன்ட்ட பேசுற மாதிரிலாம் எங்ககிட்ட பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான். ரொம்ப பண்ணாதன்னு சொன்னேன். இந்த ட்ரெஸ் போடு, எல்லாம் காரணமா தான்.
ஏய் இங்க பாரு, உன் ஃபீலிங்ஸ் புரியுது. ஆனா நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம். திரும்ப உன் ஹஸ்பண்ட் கிட்டயே நீ போயிடலாம். என்ன ஃபீல் பண்ணாத. புடி இந்த ட்ரெஸ் போடு. எம்மா என்ன வாய், எப்படிதான் உன் புருஷன் உன் கூட இருக்கான்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, நான் வச்சுட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள ட்ரெஸ் போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகி வெளியே வர. வரலன்னு வெயி உன் புருஷனை கொன்னுடுவேன். ஆமா, அவனை தான் கடத்தி கூட்டு வந்திருக்கோம். இங்க பாரு, நாங்க சொல்றத கேட்கல அவ்வளவுதான். என்ன மரியாதையா ட்ரெஸ் போட்டு வெளியே வர, இல்லனா உன் புருஷனை கத்தியால குத்திடுவேன். அந்த பயம் சீக்கிரம் ரெடி ஆகி வா. ரெடியாகி வந்தா என் புருஷன் எதுவும் பண்ண மாட்டீங்களா? என் சரணை என்கிட்ட கொடுத்துருவீங்கல்ல? ப்ளீஸ், என் சரணை எனக்கு வேணும். ஒண்ணும் பண்ண மாட்டோம். ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகி வெளியே வா. நான் ரெடி ஆகி வரேன். அது சரண், ஓய் குயினு, அழுதது போதும். என்ன உன் கண்ண கட்டல, கட்டின மாதிரி சும்மா துணிதான் வச்சிருக்கோம். அப்படியே கையெடுத்து கழட்டிட்டு கொஞ்சம் அண்ணாந்து பாரு. ஓய் தேங்க்ஸ். தேங்க்யூ. இதவே என்னால தாங்க முடியல. இதுக்கு மேலேயுமா? சத்தம் போடாம அது கூடவே வா. சரி. ச்சே, என் அண்ணனுக்கு இந்த அளவுக்கு கூட சர்ப்ரைஸ் பண்ண தெரியும்னு எனக்கு இன்னைக்குதான் சார் தெரியும். என்னடா பொசுக்குன்னு சாருங்கிற, கார்ல வரும்போது அந்த டே போட்ட. என்ன சார் பண்ண? ஏன் அன்னிக்கிட்ட நடிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஏன் சரணுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒரு டாக்டர் என்னையவே கடத்தலுக்காரன் ஆக்கிட்டான். என்ன பண்ண? சரி, அப்படி என்னதான் ப்ரொபோஸ் பண்றேன்னு பாக்கலாம். என்ன வாய்வே தடுக்க மாட்டீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியல. ஹாப்பி பர்த்டே. என் பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பொண்டாட்டி பர்த்டேவை தெரிஞ்சு வச்சுக்கலன்னா அவன் புருஷனே இல்லை. தெரியும், அதான். சரி, ஓகே. இதை டைரக்டாகவே சொல்லியிருக்கலாமே. எதுக்கு
இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ்லாம். ம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். நான் இப்போ பண்ண இந்த சர்ப்ரைஸ்ல நீ இம்ப்ரெஸ் ஆனியா அப்படின்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா எனக்கு அப்படி ப்ரப்போஸ் பண்ணணும், இப்படி ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆம், என் மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்றேன். அக்செப்ட் பண்ணிக்கிறது பண்ணாம இருக்கிறதும் உன்னோட இஷ்டம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒன்று நினைப்போம், ஆனா காடு ஒன்று நினைச்சு வச்சிருப்பாரு. அதுதான் நடக்கணும்னா அதுதான் நடக்கும். அந்த விதத்துல நான் எதிர்பார்க்காம எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன்னா அது நீ, உன்னோட அன்பு. எல்லாரோட லைஃப்லயுமே பாஸ்ட்ல ஒரு லவ் இருந்திருக்கும். அது ஒன் சைடா இருந்திருக்கும், டபுள் சைடா இருந்திருக்கும். ஹம், அதுக்கு ஏகப்பட்ட பேர் வைப்பாங்க. எனக்கும் அது இருந்துச்சு. ஆனா அது இல்ல உன் காதல், அது இல்ல உன் தேடல்னு சொல்லி கடவுள் எனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தாரு. எல்லாருக்குமே வாழ்க்கையில பொக்கிஷங்கிறது ஒரே ஒரு தடவை தான் கிடைக்கும். அந்த பொக்கிஷத்தை பொக்கிஷமா வச்சுக்கிற வரையிலையும் அந்த விதத்துல கடவுள் எனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தாரு. ஆனா அதை ஒரு நாள் கூட நான் பொக்கிஷமா நடத்தினதில்லை. ஆனாலும் அந்த பொக்கிஷம் என்னை விட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை. வைரம் எப்படி அதோட நிறம் மாறாம கலர் மாறாம பளிச்சுன்னு இருந்ததோ அதே மாதிரிதான் எனக்கு கொடுத்த அந்த வைரமும். நான் அதை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், எவ்வளவோ காயப்படுத்திருக்கேன், என் கீழே போட்டு தரையில தான் தேய்ச்சிருக்கேன். ஆனாலும் நான் தேய மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நீயா என்னை ஏத்துக்கிற வரைக்கும் அப்படின்னு அந்த வைரம் என்னை பார்த்து சொன்ன மாதிரியே இருந்தது. எல்லாரோட லைஃப்லயுமே ஃபர்ஸ்ட் லவ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜில் போய் முடியாது. அதுக்காக அதோட நம்ம வாழ்க்கை முடியறது இல்லை. அதையும் தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழு. நிழல் எது நிஜம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழு. குடிக்கிறதுக்கு கூட ஒரு காரணம் வேணும். இந்த மாதிரி நிறைய நிறைய காரணங்களை சொல்லி என் மனச என்ன செஞ்சாலும் அன்பு யாரு மேல வச்சாலும் அதிகமா வச்சிருவேன். அதுதான் என்னோட பழக்கமா என்னன்னு எனக்கு தெரியாது. எல்லா லவ்லையுமே ஒரு ஈகோன்ற முக்கியமான பாயிண்ட் இருக்கும். ஆனா இங்க ஈகோ கூட தோத்து போகும் அப்படின்ற அளவுக்கு தான் அவ அவ எனக்கு கிடைச்சது அவ பண்ண புண்ணியம் கிடையாது. நான் பண்ண புண்ணியம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் படுத்தின கஷ்டத்துக்கு அவ இடத்துல வேற யாராவது இருந்தா போடான்னு தூக்கி போட்டுட்டு போயிருப்பா. ஆனா நான் பண்ண அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு உனக்காக நான் இருக்கேன், நீ உன் வாழ்க்கையை நோக்கி உன் வாழ்க்கையோட வெற்றியை நோக்கி போய்கிட்டே இரு அப்படின்னு அவ என்னை பார்த்து சொன்னான். இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய வெற்றியாளனா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் அவ தான். ஒரு ஆண் வெற்றி அடைகிறதுக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணுதான் இருக்கா. ஒரு ஆண் தோல்வி அடைகிறதுக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணுதான் இருக்கா. என் மனசை கலைக்கவே முடியாதுன்னு எத்தனையோ நாள் நினைச்சிருக்கேன். அவ எந்த மனசுல இன்னொருத்திக்கு எனக்கு இடம் கிடையாதுன்னு நினைச்ச என்னவே ஒரு நிமிஷத்துல திருப்பி போட்டுட்டான். அது எப்படி போட்டான்னு எனக்கு தெரியல. டைலாக்ல மனப்படமட பண்ணிட்டு வந்திருப்பான். அண்ணா அது அவன் ஃபீலிங்ஸ்னா பேசாம இருங்க கேட்கலாம். நான் எப்பெல்லாம் சோர்ந்து போறேனோ அப்பெல்லாம் எனக்கு தோல் தட்டி கொடுத்து உன்னால முடியும், நீ சோர்ந்து போகாத, உனக்காக நான் இருக்கேன், உன்னை எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்து தோல் கொடுத்தவ என்னோட என்னவள். ஒரு சின்ன கவிதை. நிழல் எது நிஜம் எதுவென்று தெரியாமல் இருந்த என் இருளடைந்த வாழ்க்கையில் நிஜமாக ஒளி தந்த என் என்னவளை, கனா காணும் காலங்கள் யாவும் நிலையில்லாத என் வாழ்வில் கரைந்திடாமல் பூவாக மலர்ந்தாய். முதல் தேடலோ என் வாழ்வில் காயத்தையே கொடுத்தது, ஆனால் இரண்டாம் தேடலோ காதலியே கொடுத்தது. எதிர்பாராமல் எதிரியாக வந்து இன்று என் காதலியாக கம்பிடித்து விட்டாய். காயத்தை மட்டுமே பரிசாக தந்த உன்னிடம் எதை கண்டாய் என்னிடம் அன்பு கொள்ள. இனி ஒவ்வொரு நொடியும் உனக்காக மட்டுமே என் தேடல். காரணமின்றி காதலிப்போம். ஐ லவ் யூ டி சண்டக்கோழி. ஏதோ என்னால முடிஞ்சது.
உன்னோட பதிலுக்கு ஐ எம் வெயிட்டிங். காதல் வாசமே பிடிக்காத என்னை உன் குழந்தைத்தனமான உன் அன்பு சுரட்டி போட்டதடா. இன்றும் அதிலிருந்து என்னால் மீள முடியவில்லை. காதலோ காயமோ இருவரின் பயணமும் ஒரே தொடக்கத்தில் அமையட்டும். காயத்தை மட்டுமே நீ பரிசாக அளிக்கவில்லை, அதனுடன் சேர்த்து உன் குழந்தைத்தனமான குறும்புத்தனத்தையும் என்னிடம் தக்க வைத்து விட்டாய். அதிலிருந்து இனி என்னால் எப்பொழுதும் மீண்டு வர இயலாது. ஏனென்றால் என் இதயத்தை அங்கு நான் பரிசாக அளித்து விட்டேன். கணா காணும் காலங்கள் எப்பொழுதும் கலைந்து விடுவதில்லை. உனக்காக படைக்கப்பட்ட உன் எண்ணவள் கூட அதை உனக்கு உண்மையாக திரும்ப தரலாம். எதிர்பாராமல் எதிரியாக தான் வந்தேன், ஆனால் என் இதயத்தை உன் காதலாக பறித்து விட்டாயே. இங்கு எதிரி என்ற வார்த்தை தோற்றுவிட்டதடா. முதல் தேடல் காயத்தை கொடுத்தாலும் சில அனுபவங்களையும் சேர்த்து தந்து விட்டு செல்லும். ஆனால் இரண்டாம் தேடலோ அனுபவத்தையும் சேர்த்து காதலை மட்டுமே அங்கு பரிசாக அளிக்கிறது. என் என்னவனே, நிழலுடன் வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையை மாற்றி நிஜத்துடன் சேர்த்த என் காதலி அங்கு உயிர் கொண்டதடா. இனி வருகின்ற ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் உனக்காக மட்டுமே என் தேடல். காரணமின்றே காதலிப்போம். தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சூரியன் நான் வெண்ணிலா, உன் ஒளியில் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில், நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நான் ஆழ்கடல், என் மடியில் உன்னை ஏந்தினேன். செம்ம வேற லெவல் ப்ரொபோசல். டே பொறுக்கி, ஹக் பண்ணு. சரண், என்ன ஏய் ஏன்டி அழுகுற? நானா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ம் அதான் சொன்னேன்ல, அப்புறம் என்ன? அப்படி இல்லை, ஒரு ஆம்பளைக்கு அம்மாக்கு அப்புறம் ஒரு பொண்ணு பிடிக்குதுன்னா கண்டிப்பா அவன் மனசு முழுக்க அவ வந்திருக்கணும். அப்படி ஒருத்தனால தான் இப்படி நான் செய்ய முடியும். ஐ லவ் யூ சரண், ஐ லவ் யூ. ஏய் என்ன என்னாச்சு? நெஞ்சில நெஞ்சில என் பேரை பச்சை குத்தி இருக்க. அதுவா அது பார்த்துட்டியா என்ன? ஏன்டா பொறுக்கி சொல்லல? நீ எனக்கு கொடுத்த பெரிய சர்ப்ரைஸ் எது தெரியுமா? இதுதான். ஏய் விடு. வீடா? அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள். உன்னை சேரும் நாளை தினம் ஏகிறேனே, நான் இங்கு தனியாக அழுதே. ப்ளீஸ் அழாத. இது வரைக்கும் நீ அழுதது போதும், இனி நீ அழுகக்கூடாது. இத நான் உனக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி பண்ணல. என்ன நீ என்ன முழுசா நம்பணும். நான் உனக்கு மட்டும்தாங்கிறத நீ உன் மனசுக்குள்ள ஆணித்தனமா நம்பணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். பொறுக்கி போடா. அல்லாதடி. அல்லாம இருக்க முடியல. எவ்வளவு வலிச்சிருக்கும். எனக்காக இப்படி கூட பண்ணுவியா நீ? உனக்காக என் உயிரையே கொடுக்க துணிஞ்சவன். இது எனக்கு அவ்வளோ பெரிய வலி நீ நினைக்கிறியா? நீ தாங்கின வலியை விட இந்த வலிலாம் எனக்கு பெருசா இல்லை. ஓகேவா? உயிரை தொலைத்தேன், அது உன்னில்தானோ? இதுதான் காணும் கனவோ நிஜமோ? இதுக்கு நான் உனக்கு gift கொடுக்கணும்ல? என்ன கிஃப்ட்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். முடியாது, நான் கொடுப்பேன். ஏய் என்னடி பண்ண போற? இப்ப
சூப்பர். சந்தியா வேணா வேணா சொன்னா கேளு சந்தியா. இங்க இங்க ஆள் இருக்காங்க சொன்னா. யார் இருந்தா என்ன, நீ என் புருஷன், நான் அப்படிதான் பண்ணுவேன். சார் கண்ணை மூடிக்கலாம் சார். அதுவும் நல்லதுதான். துணி எடு. என்னடா நம்ம பழப்பு இப்படி ஆயிப்போச்சு. லவ் பண்றதுக்குள்ள சேர்னா அப்படித்தாங்க சார். இதுக்குதான் நீங்க இந்த வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க விடுங்க, என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். ஹாப்பியா? இந்த உலகத்திலேயே யாரு இவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு கேட்டா அது நான் தான். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. டேய் டேய் புருஷா, ம் நான் நான் உனக்கு கிஸ் பண்ணது கன்னத்துல. ஏனுங்க அண்ணா அண்ணா மகேஷ் கொடுத்தாரு தள்ளு. அண்ணி அண்ணி இருக்கட்டும் இருக்கட்டும், கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டு நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏண்டா அண்ணா, அந்த லிப்ஸ்டிக் நினைச்ச. ஏண்டா நீதான் இதுல ஜூனியரா இருப்பேன்னு நினைச்ச. என்னடா நீ சீனியர் ஆயிட்டு என்ன ஜூனியர் ஆக்கிட்ட? எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டீங்கல்ல. கூட டாக்டர், ஐயோ டாக்டர் என்ன சொல்லணும், சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா இன்னைக்குதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. எப்படி சொல்றது, சரணோட லைஃப்ல இப்படி ஒரு ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கல. எனிவே அண்ணி, ஹாப்பி பர்த்டே. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு பிறந்திருக்கீங்க. ஆக்சுவலா என் பர்த்டேங்கிறதவே நான் மறந்தே போயிட்டேன், அதான் உண்மை. ஆனா நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் கொடுத்துட்டான். சரி சரி, கேக் கட் பண்ணலாம். டே கொஞ்சம் விடு வேலைக்கு, அப்புறமா வீட்டுல போய் நல்லா வச்சுப்பியா. ஹாப்பி பர்த்டே சந்தியா. தேங்க்ஸ் சார். அண்ணி இந்த கேக்க பக்கத்துல உட்கார வச்சு என்ன ஒரு வழி பண்ணி செய்ய சொல்லியிருக்கான். நீ இன்னும் பிராங்கா சொல்லணும்னா உங்களுக்காக ஒன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கான். பிடிச்சிருக்கா? உன்ன மாதிரியே அழகா. எனக்கு இப்பதான் என் லைஃப்ல ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. சரண் இனி எக்காரணத்து கொட்டும் மிருதுலா பக்கம் திரும்பவே மாட்டான். இது எல்லாத்தையும் மிருதுலா பக்கத்துல இருந்து பார்த்துருந்தானா நிஜமா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. இருந்தாலும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன். நான் நாளைக்கு போய் அவகிட்ட எல்லாத்தையும் காட்டுவேன். இதே மாதிரி 2 பேரும் எப்போதும் ஹாப்பியா இருந்தா போதும். சரண் நீ பண்ண எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்டா. ஆனா கடைசியா நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருந்த பாத்தியா, அப்பதான் தெரிஞ்சிச்சு சந்தியா மேல நீ எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு. சூப்பர் சூப்பர். சரண் ஒன்னொன்னா கலக்குற. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் இல்லையா? அதான் என்ன பொண்டாட்டி, சாரி சாரி என்ன பிடிக்காத பொண்டாட்டி. சரிங்க, பிடிக்காத புருஷா. என்னடா பிடிக்காத பொண்டாட்டி பிடிக்காத புருஷன். சரி இதுவும் நல்லா தான் இருக்கு. தூண்டதே தெரில, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. எங்க இவ்வளோ காணா? இவன் எங்க போனா? பாத்ரூமு திறந்துதான் இருக்கு. எங்க போயிருப்பா? அது இவ்வளோ காலையிலே எழுந்திருச்சு. நேத்து அங்க நடந்த சண்டைக்கு இவன் நைட்டு நம்ம கிட்ட பேசவே இல்லை. வந்தோட அப்படியே கம்மிந்துருச்சு தூங்கிட்டா. நம்மளும் பேச ட்ரை பண்ணவே இல்லைல்ல. இப்ப எங்க போனா? அனிதா அனிதா, ஏன் என்னது இது? ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு. விக்ரம் சார், நான் தான் உங்கள் அனிதா. சாரி சாரி சாரி, உங்கள் அக்ரிமெண்ட் பொண்டாட்டி. உங்களுக்கு தான் அனிதான்னு சொன்னால் பிடிக்காதே. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நேற்று என்னையும் அறியாமல் நேற்று எல்லாரும் முன்னாடியும் நான் ஏதோ ரொம்ப எமோஷ்னல் ஆகி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் என்னை விட உங்களுக்கு தான் அந்த இடத்துல அவமானமாக இருந்திருக்கும். ஏன்னா நான் உங்களை மரியாதை இல்லாமல் அந்த இடத்துல பேசிட்டேன் சார். அது எல்லாமே என் மனசில் இருக்கிற ஆதங்கம். அதை நான் எங்கே கொட்டி தீக்கணும்னு தெரியாமல், அந்த இடத்துக்கிட்ட எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அப்படி பேசிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை.
பேசுகிற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல சார். பேசி முடிச்சு எல்லாரும் வந்து பார்த்து உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. சொல்லுவாங்கள்ல, நமக்கு ஒரு அவசியம் இருக்குன்னா மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாதுன்னு. அந்த இடத்துல என்னோட கஷ்டத்துக்கு உங்களை நான் எப்படி சொல்கிறது, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டேன். அது உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்திருக்குன்னு எனக்கு புரியும் சார். நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே முடியல. ஏன்னா உங்கள் ஃபேஸ் பண்ணவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. என்னால் முடியல, ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக இருந்தது. அதனால தான் எதுவுமே பேசாமல் நான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கிளம்பிட்டேன். என்ன தேடாதீங்க சார், நான் உங்களை விட்டு போகிறேன். ஏன் உங்களுக்கு இது ஷாக்காக தான் இருக்கும். என்னால் நீங்கள் எந்த இடத்துலையும் அசிங்கப்படக்கூடாது விக்ரம். ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்ககிட்ட இதை நான் சொன்னதில்லை. என்னால் நேற்று நீங்கள் அசிங்கப்பட்டுட்டீங்க. வீட்டில் இருக்கவங்கள என்னென்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதை விட அத்தை என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. என்னால் எல்லாருக்கும் கஷ்டம் தான். அதனால நான் உங்களை விட்டு போகிறேன். என் வீட்டுக்கு போயிருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என்ன, எனக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதை தாண்டி வேறு எதுவுமே வேணாம். அது மட்டும் போது விக்ரம். நான் உங்கள் கூட இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப நான் எமோஷனல் ஆகி கத்த வேண்டிய சூழ்நிலை வரும். நாளைக்கு நம்ம அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணது கூட நம்ம வீட்டுக்கு தெரியறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிரும். வேணாம், இதுக்கு மேலேயும் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்களை விட்டு போயிட்டா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராதில்ல. நான் போயிட்டு வர விக்ரம். பாய். மறுபடியும் சொல்கிறேன், உங்களை எனக்கு பிடிக்கும். இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என் உடல் காண்பாயா? கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா? விடை நீ சொல்லையா? நான் உன்னை ஒண்ணுமே நினைக்கலடி. நான் உன்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. ஏன்டி என்னை விட்டு போன? ஐயோ, எல்லாத்தையுமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது. இப்போ உன்னை எங்க இருந்து தேடுவேன்? இங்கதான் உட்காந்துருக்கலா? எவ்வளவு நேரமா தேடு. வாங்க. என்ன என்னாச்சுமா? ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? நேத்துல இருந்தே கேட்டுட்டே இருக்கேன், எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிற. ஒன்றும் இல்லைங்க, வழக்கம் போல மூட்டு வலி தான். சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். சரி வா, ஹாஸ்பிட்டல் வேணா போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா விஜய் கிட்ட சொல்லவா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். இன்னைக்கு காதலர் தினம். எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃப் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும். யாரையும் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம், புரியுதா? ஓஹோ, இன்னைக்கு காதலர் தினமா? அதுக்கே எப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, இன்னைக்கு காதலர் தினம்ல, அதான். அதெல்லாம் காலம் கடந்து போச்சு, இப்போ ஒன்றும் கிடையாது, சரியா? ஓ, அப்படிலாம் கிடையாது. காதலுக்கு வயசு இல்ல, எப்ப வேணாலும் காதலிக்கலாம். ஓ, எந்த ஊர்ல சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி போங்க. கொஞ்சம் சிரிச்சு பேச விட மாட்டேங்கிறாப்பா. காலம் கடந்ததுக்கு அப்புறம் இவருக்கு காதல் கேக்குது, போங்க. சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு சரண் சந்தியா எல்லாரும் வரேன்னு தானே சொன்னாங்க? அங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சுதாமா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துருவேன்னு சொன்னாங்க. ஓ சரி சரி. விக்ரம், என்ன அம்மா அப்பா இங்க உட்காந்துருக்காங்க? நம்மளும் வீடு ஃபுல்லா தேடிட்டோம், எங்க போனான்னு தெரியலையே. இப்ப அம்மா அனிதா எங்க போனான்னு கண்டிப்பா கேட்பாங்க. இவங்க கிட்ட யார்கிட்ட எதையுமே சொல்லக்கூடாது. எப்படியாவது நைட்டுக்குள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசி இருந்திருக்கணும். நான் ஒரு மடப்பையன், நேத்து அவகிட்ட பேசி இருந்திருக்கணும். அவ பேசாம தூங்கிட்டான், நானும் பேசாம இருந்துட்டேன் பாரு. என்னப்பா விக்ரம், காலையிலே எங்க கிளம்பிட்டே போலையே? அது அப்பா, ஒண்ணும் இல்லப்பா, ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொன்ன, அவனை போய் பார்த்துட்டு வரலான்னு. டே, இன்னைக்கு காதலர் தினம், பொண்டாட்டி கூட காதலர் தினத்தை கொண்டாடுங்கடா. அது விட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கொண்டாடுவீங்க போல. உங்க அண்ணனை பாரு, இன்னும் ரூம் விட்டு கூட வெளியே வரல. கொண்டாடலாம்ப்பா, சாயந்தரம் போல நானும் அனிதா வெளியே போலான்னு. ஏன் விக்ரம், நான் காலையில இருந்து அனிதாவை பார்க்கவே இல்லையே. இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே, எங்க அனிதா? ஐயோ கேக்குறாங்களே. ஆமா, அது அம்மா உள்ள குளிச்சிட்டு இருந்தாம்மா. உனக்கும் விஜய்க்கு மட்டும் இப்போதுமே பொய் சொல்ல தெரியாது. ஆனா சூப்பரா பொய் சொல்ற. குளிச்சிட்டு இருக்காளா?
ஆ, ஆமாம்மா. ஆ, இது நான் சாயந்தரம் போல வெளியே போகலான்னு சொன்னேன். அதுக்கு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து அது உள்ள கொஞ்சம் வேலை இருக்குமா அவளுக்கு. கப்போர்ட்லாம் கிளச்சி போட்டேன்னா அதை கொஞ்சம் மடிச்சு வச்சு கொஞ்சம் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காமா. ஓ சரி 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 நீ போ. ஆ, சரிம்மா, வரேன். அப்பா வரேன். சரிப்பா. எல்லாரும் நீ வெளியே போறாங்களாம், நம்மளும் வெளியே போலாம். ஐயே விட மாட்டீங்க போலயே. ஆதிரா விஜய் இன்னைக்கு தான் வெளியே போக போறாங்க. அதனால இன்னைக்கு கனிக்குட்டியை வீட்ல இருந்து பாத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்ல இருந்தே காதலர் தினம் கொண்டாடலாம். பொண்டாடி பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியுமா? இதை ஒன்னா சொல்லிருங்க போங்க. என்ன 6 பிள்ளைங்களுக்கு தாயா இருந்தாலும் இன்னமும் எனக்கு அந்த காதலியா தான் தெரியல. ரொம்பதான். நம்ம பிள்ளைங்க யாராவது பார்த்தா சிரிச்சிருங்க. ஒண்ணுல உங்க பொண்ணு பார்த்துட்டாலே வந்துருவா கலாய்க்கிறதுக்கு. போங்க. என் பொண்டாட்டி கொஞ்சத்துக்கு யாருக்கு கலாச்சா எனக்கு என்ன? ஐயா அழும்பு தாங்கல, போங்க. வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. விஜய், என்னடி? ஏன் விஜய் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் நல்லாவே இல்ல விஜய். இதெல்லாம் நான் போட்டதே இல்ல. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் போட்டது இல்லைன்னா இன்னைக்கு ஊர் சுத்தனா இப்படிதான். விஜய் வேணாம் விஜய், நான் வேற ட்ரெஸ் மாத்திக்கிறேன் ப்ளீஸ். அடியே அழகி. நோ 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 நோ. சிறகங்கள் விரித்தால் கூந்தலை இங்கே சூரியன் நிலவாயானது அங்கே என் மனம் இன்று போனது எங்கே மன்மதனே புன்றது எங்கே கண்ணத்தை தொட்டால் சந்தனம் கொட்டும் வெட்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும் புன்னகை மட்டும் மல்லிகை மட்டும் பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும் காலடி வாசல் கம்பளி கேட்டது அம்மம்மா அழகிய லேலம் அழகி வல்லது ஸ்டைல். அழகிய லைலா, இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி. சும்மா இருங்க விஜய். எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? ஏய், நீ பாருடி. முடியாது, போங்க. ஐயோ என் அழகு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐ லவ் யூ. ஆனா இப்படி நீங்க பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. நேத்து சொன்னீல சிரிக்க சொல்றதுக்கு என்ன சொன்னா, நாளைக்கு எப்படி பிளான் இருக்கோ அதை பொறுத்து தான் சிரிக்கிறதுன்னு சொன்னேன். பாத்தியா, ஃபர்ஸ்ட் பிளான்லயே எப்படி சிரிக்க வச்சுட்டேன்னு. போங்க விஜய். இது எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா? உங்களை போட சொன்னா, உங்களை சுடிதார் போட சொன்னா. எனக்கு என்ன, என் பொண்டாட்டிக்காக நான் போட்டுப்பேன். எனக்காக போட்டேன் என்ன? இங்க பாரு, எப்போதுமே ஃபார்ம்ல இருக்காது, புரியுதா? எப்ப பார்த்தாலும் அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு கொஞ்சமாவது ஸ்டைலிஷா இருடி. படிச்சு கீழே என்ன விட அதுவும் நல்லா படிச்சிருக்க. டாப்பர் வேற. என்ன ஆதிரா? ரொம்ப வலியாதீங்க என்ன? சரி ஓகே, நெக்ஸ்ட் பிளான் நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். இப்போ காலையிலேயே பொறுக்கி புத்தி எப்போதுமே இப்படித்தான். என்ன திருத்திக்கவே மாட்டீங்க. அது இதனால சாரி சுடிதார்ல பார்த்துட்டு இன்னைக்கு இப்படி ஒரு காஸ்டியூம் பார்க்கும்போது இந்த பொறுக்கினால சும்மா இருக்க முடியலையே. அடிச்சிடுவேன். கனி கூப்பிடுவேன். கனிலாம் இன்னைக்கு எங்கேயும் வரமாட்டேன். என்ன, கனியும் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நீயும் நானும் மட்டும்தான். லவ் பண்ணும்போது ஒரு தடவை கூட லவ்வர்ஸ் டேன்னு ஒரு நாள் கொண்டாடினதே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டாடி இருக்கோம். அப்போ பாப்பா ஒரு வருஷம் வயிற்றுல இருந்தா. அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வருஷம் கொஞ்சம் கொண்டாட முடியல. அதுக்கு அடுத்த வருஷம் ஏனோ தானா. ஆனா இந்த வருஷம் அப்படி இல்லை. உனக்கு என்ன வேணுமோ கேளு. எனக்கு எதுவும் வேணாம். இந்த பட்டுக்குட்டி இருக்கும்போது எனக்கு வேற என்ன வேணும்? ஏய் சொல்லடி ஏதாவது. சரி ஓகே. டைலாக் அடிக்கிறேன்னு நினைக்க கூடாது, ஓகேவா? இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம எல்லா இடமும் சுற்றலாம், ஓகேவா? எல்லா இடமும் சுற்றிட்டு லாஸ்ட்டாக நான் ஒரு இடம் சொல்லுவேன். அங்கே என்ன கூட்டிகிட்டு போகணும், ஓகேவா? நான் அங்கே ஒன்று உங்களுக்கு சொல்லுவேன். ஓ ஐ மேட். இந்த லவ்வர்ஸ் டேவை நம்மளோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாற்றிக்கலாம், ஓகேவா? ஐயோ எங்க தாண்டி போன? கடவுளே, நான் பண்ணது தப்புதான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுப்பீங்களா? அனிதா எங்க இருக்கா? அனிதா, என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல வர வச்சுட்டேன்ல. அவதாண்டி என்னை கஷ்டப்படுத்திட்டு போனா. நீ என்னை கஷ்டப்படுத்துற. இன்னைக்கு லவ்வர்ஸ் டே. இந்த நாள்ல கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல. அவதான் பெரிய காயத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டா. நீயும் என்ன காயமே படுத்துற இல்ல. காயப்படுத்துறா எதுக்குடி வர்றீங்க வாழ்க்கையில? வந்து ஏண்டி காயத்தை கொடுக்குறீங்க? நானும் மனுஷன் தானே, எவ்வளவு வலியதான் தாங்குறது. இது மனசு நினைச்சீங்களா இல்ல பாறாங்கன்னு நினைச்சீங்களா? என்ன பண்ணாலும் தாங்கிக்கணும், எதுவும் பேசிடவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியலடி, முடியல. வேணாம் வேணான்னு நான் இருந்த நீதானே என்னை இழுத்து விட்ட. போடி போடின்னு நான் துரத்த வம்புல நீதானே மாட்டி விட்ட. நல்லா இருந்த என் மனச நாரா
பூமி அனிதா அனிதா என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உன்னை பத்தி நான் யோசிக்கிறதே இல்லை. அதுதான் உண்மை. அதனாலயே என் அனிதா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியா? அவ எங்க போனா? இப்ப அவ என்ன பண்ணுவா? சாப்பிட்டுருப்பாளா? ஐயோ, நான் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டால. நீயும் அப்படி தண்ணி போன என்ன விட்டு. நான் அப்படி யாருக்கு என்னதான் பாவம் பண்ணேன்? ஏன்னு எல்லாருமே சாவடிக்கிறீங்க. இதுக்காகவே எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னேன். கல்யாணம் ஒண்ணு பண்ணி வச்சு என் மனசுக்குள்ள ஆசையை கொண்டு வந்து இப்படி என்ன அது ஒண்ணுமா சாவடிக்கிறதுக்கா? என்னுடன் நடந்த என் நிழல தனியா நடக்க விட்ட உள்ள இருந்த என் உசுர வெளிய மறக்க விட்ட என்னடி சைட்டா? சைட்டெல்லாம் இல்ல, என் அக்கா எப்படியோ மன்னிச்சு விட்டுட்டா. அதனால இன்னைக்கு லவர்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். ஆனா என் அக்கா கிட்ட ஒரு நாய் போன இருக்கு, உனக்கு தெரியுமா? அது உங்க அக்கா கிட்ட இல்ல, கூட பிறந்தவங்க எல்லார்கிட்டயுமே இருக்கிற ஒண்ணுதான். பிளாக்மெயில். கரெக்டா? ஏய் எப்படா? அப்படித்தாண்டா. இன்னைக்கு விட்டுருவா. நேத்து எதையோ சொல்லி சமாளிச்சோம், அதனால ஓகே. அது மட்டும் இல்லாம உன் அண்ணன் வேற ஊர்ல இல்லையா? நாளைக்கு தானே வருவாங்க. நாளைக்கு தான் அவங்களுக்கு லவர்ஸ் டே. ஸோ அதனாலையும் விட்டுருப்பான்னு எனக்கு தோணுது. ஆனா அவளை நம்ப முடியாது. அதுக்குள்ள நம்ம லவ் நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு ரிசர்வேஷன் எடுத்துக்கலாமா? என்ன ரிசர்வேஷனு? நான் அந்த சைடு வரமா? எதுக்கு? ஏன் இப்ப சொன்னா குறைஞ்சிருக்கியா? ஏன் உங்க பெட்டெக்ஸ் அங்கெல்லாம் உட்காராதா? இங்கதான் வந்து உட்காருமா? சொன்னா கேளுடி. அதான் ஏதாவது ஹோட்டல்ல தான் சுத்துங்கன்னு நினைச்சேன். இங்கதான் சுத்திட்டு இருக்கீங்க. டே பிரபா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து எங்க அக்கா இருக்கிறான்ல, நடுவுல பிறந்தவ, அவளுக்கு இவங்க ரெண்டு லவ் பண்றது தெரிஞ்சிருச்சு. அதோட செருப்பு பிஞ்சிருக்கணுமே. அதுதான்டா எனக்கே டவுட்டா இருக்கு, என்னன்னு தெரியல. சரி இரு, என்ன காதல் பண்றாங்கன்னு பாக்கலாம். என்னடா சைட்டா? சைட்டா இது போட்டிருக்க பேண்ட் பாரு. ஆரஞ்சு மட்டை தான் வேற லெவல்ல கலாய்ப்பேன். அது எந்த மூலையில உட்காந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காதலர் தினம் தான் வந்துச்சுன்னு வச்சுக்க, தொல்லை தாங்க முடியலடா. எல்லாம் காதலர் தினம் பெருசா பேசுறான். இன்னைக்கு பிளாக் டே, சோல்ஜர்ஸ்க்காக இன்னைக்கு போராடுற நாள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. காதல் பண்ண சொல்ல உட்காந்து வாய் படத்துக்கு பண்ணுவானுங்க. இவன் பேண்ட் பார்த்து சிரிப்பா வருதுடா. அப்புறம் யாகவலி. ஏய் பிரபா, காவியன், வாடா. என்ன புது பொண்ணு மாப்பிள்ள விருந்து நடந்துட்டு இருக்கா? ஏண்டி நீ எல்லாம் எனக்கு அக்காவா? இவன் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா? எத்தனை அவகிட்ட மாட்டின செருப்பால அடிக்காம விட்டான்னு சந்தோஷப்படு. நீ மூடு. அதெல்லாம் என் காட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னடா? என்ன காதலர் தினத்தை கொண்டாடுறீங்களா? ஆமாடா, போன வருஷம் ஆரஞ்சு மணி வரைக்கும் எடுத்து விட்டா. இந்த வருஷம் ஆரஞ்சு மணி நான் எடுத்துக்கவே இல்லை. அதான் கொண்டாடிட்டு இருக்கோம். சரி நீ காதலர் தினம் அப்ப கொண்டாடலாம். முதல்ல 100 ரூபா போட்டு ஒரு பேண்ட் போடுவேன். 100 ரூபா போட்டு ஒரு பேண்ட ஒழுங்கா வாங்கி போடுங்க. அப்புறம் நீ காதலர் தினம் கொண்டாடலாம். கேட்டா உடனே சொல்லுவான், ஏன்டா மச்சான் ஃபேஷன் தானே? எப்படி சொல்ல? ஃபேஷன். நீங்க சொன்னாலும் சொல்லனால அது ஃபேஷன் தான். ஏய் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா நந்தி மாதிரி போய் நீங்க ஒரு ஆளு கூப்பிடுங்க போங்க. இந்த வருஷம் லவர்ஸ் டே ப்ரப்போஸ் பண்ணுங்க. அடுத்த வருஷம் லவர்ஸ் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. கரும இந்த காதல் கன்றாவிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. என்ன நாளா கடைசி வரைக்கும் தனியாவே இருந்துட்டு போவேன். நீங்க இந்த காதல தினம் கொண்டாடுறீங்க, நாங்க சிங்கிள்ஸ் டே கொண்டாடுவோம். காதலை விட சிங்கிள்ஸ்க்கு தான் கெத்த அதிகம். உங்க காதல்ல தீய வைக்க போங்கங்கிட்டு வாடா காவியா, நாம போய் பிளாக் டேவை கொண்டாடலாம். அதையாவது உருப்படியா கொண்டாடுங்க. நீ வேலை பாரு. எரி குண்டம்மா உன்னையும் வச்சுக்கிறேன். நீ மூடிட்டு போ. அவனுக்கு போயிட்டானுங்க. நீ சொல்லு. எத்தனை டைம் ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். ஆனா இந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு சொல்ற லவ் யூக்கு அவ்வளோ பவர் அதிகம். அதனால சொல்றேன், தேடி வந்தது என்னமோ நான் தான், தேட வச்சது என்னமோ நீ தான். ஆனாலும் இந்த பையனும் இப்படியே தொடர்ந்து போகட்டும். ஐ லவ் யூ. தேட வச்சது நீதான், தேடி வந்தது நீதான். ஓகே, இதே மாதிரி நம்ம லைஃப் லாங் நம்ம ஜர்னி பண்ணலாம் நம்ம லைஃபை. ஓகே, ஐ லவ் யூ டு. விரல் எடுக்கலவோ விரல் கிடக்கணும்னு சிங்குற அளவுக்கு இறுக்கி நான் பிடிக்கணும். நான் கண்ணு தோற கையில் முகம் தெரியணும். உசுருள்ள வரைக்குமே உனக்கு என்ன பிடிக்கணும். கடல போலும் கால் தொட்டு உரசி கடலுல போறவனா இல்லடி. கடல் மண்ணு போல
போனேனே தெரியல. நானும் அவங்க அம்மா கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். இன்னும் அந்த பொண்ணு மிருதுலா கிட்ட கேட்கல, அந்த பொண்ணுகிட்ட கேட்கல. ஹலோ மாமா. மிருதுலாவா? நான் விக்ரம் பேசுறேம்மா. தெரியுது மாமா, சொல்லுங்க. நீங்க இடத்துல கால் பண்ணிருக்கீங்க? அது அது ஒன்றும் இல்லைம்மா. அது நீ இப்போ எங்கம்மா இருக்க? நானா மாமா, கொஞ்சம் ஃப்ரெண்டு கூட வெளியே வந்தேன் மாமா, அதான் அங்கே இருக்கேன். சொல்லுங்க மாமா. வெளியே இருக்கியா? இல்லைம்மா, அனிதா வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களான்னு. வீட்டுக்கா? நான் ஈவினிங் வரைக்கும் வீட்டில் தான் மாமா இருந்தேன். அவருக்கு யாருமே வந்த மாதிரி தெரியல மாமா. நீங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? கேட்டம்மா, அத்தையும் வரலன்னு சொன்னாங்க. அதான். ஏன் மாமா, உங்களுக்கு அக்காக்கும் சண்டையா என்ன? அது அது ஒரு ஆமாம்மா, ஒரு சின்ன சண்டை. அதனால கோச்சிட்டு வந்துட்டாலே என்னமோன்னு தான் நானும் காலையிலேருந்து தேடிட்டேன், காணோம். சரி மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா. என்ன வருத்தப்படாதீங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையா தேடி பாருங்க. எங்கேயாவது போயிருப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா. கோவத்தில் அந்த மாதிரி கோச்சிட்டுலாம் வரமாட்டா. அவளோட கோவம் தணிஞ்சதுக்கப்புறம் அவளே வந்துருவா மாமா. நீங்கள் கவலைப்படாதீங்க. அவளுக்கு அந்த மாதிரி கோச்சிட்டுலாம் இருக்க தெரியாது. ஓகேம்மா, பை. சரிங்க மாமா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. சரிம்மா. இத்தனை நாளா உன்னை நான் அழுக வச்சுட்டேன் அப்படின்றதுக்காக இன்னைக்கு என்ன மொத்தமா அழுக வச்சுட்டு போயிட்டு இல்ல. அழு, அப்படின்னதான் என் வழி தெரியும்னு நல்லா புரிஞ்சிருச்சுடி, நல்லா புரிஞ்சிருச்சு. அவளே, நீ மட்டும் என் கையில சிக்கணுன்னு வையன், எனக்கு வர்ற கோவத்துக்கு வலிக்குதுடி. முடியல, வலிக்குது. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்மீன் உள்ளங்கை கடந்து எங்கோ அழகிய நிமிடங்களை மெல்லச்சரை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே. வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே மாறா காதல் மழை. இனிய காதலர்கள் தின வாழ்த்துக்கள் மமோய். என்ன புதுசா மாமன்லாம் வருது? காதலர் தினத்துல ஒரு ரிசர்வேஷன் எடுத்துக்கிட்டேன். இனிமே காசியம் மாமான்னு கூப்பிடலான்னு. வாவ், குட் ரிசர்வேஷன். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். நீங்க ஒரு டவுட் கேட்கணும். என்ன வேதாள முருங்கை மரம் ஏறின கதையா? அப்படி இல்ல, திடீர்னு ரிசர்வேஷன் எடுத்திருக்கேன்னு சொல்லி சொன்னா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நான் வச்சிருப்பேன். அப்படி யோசிக்கணும். என்னடி காசிக்கே டெஸ்டோ? சரி விடுங்க, நீ ஒரு மக்குன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன், ஓகேவா? அதாவது வருஷம் காதலர் தினத்துக்கு மட்டும் உங்களை மாமான்னு கூப்பிடலான்னு. ஓகேவா காசி? அடிங்க, உன் கொழுப்பு ரொம்ப கொழுப்பு. அம்மாவே இந்த கொழுப்பு, குழந்தை என்ன கொழுப்புல வரப்போதும். அதெல்லாம் அப்படியே காசியை உரிச்சு வச்ச மாதிரி தான் பிறக்கும். வேணா பாருங்க. ஏன்னா எனி டைம் அப்பா போற நம்மள போயிட்டு இருக்கு. அம்மா மட்டும் சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, மாமாவும் கூட சேர்த்துல சொல்லி தராரு. ஓ சரி சரி. ஏன் புச்சிமா, இந்த வருஷம் லவர்ஸ் டேவாவது உன் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன். சரி ஓகே, அடுத்த வருஷம் நம்ம குட்டி ஏஞ்சல் கூட நம்மளோட லவர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுவோம்ல. ஏன் குட்டி ஏஞ்சல்னு சொல்றீங்க? குட்டி காசி கூட கூட கொண்டாடலாம்ல? முடியாது முடியாது. முதல்ல குட்டி ஏஞ்சல். நோ நோ நோ, முதல்ல குட்டி ஹரி, அதுக்கப்புறம் தான் குட்டி காசி. இருந்தாலும் ரொம்ப தாங்க. சரிங்க. எங்க மச்சான காணா? அது எங்க அண்ணனுக்கும் அன்னைக்கு ஏதோ சண்டை போல, என்னன்னு தெரியல. நேத்துல இருந்தே சண்டை தான். நான் பேச நினைச்சிட்டே இருந்தேன். இப்ப அண்ணனும் வீட்லயே காணோம், காலையில இருந்து காணோம், இன்னும் காணோம். நான் நிறைய டைம் ஃபோன் பண்ணேன், அண்ணன் ஃபோனவே எடுக்கல. சரி ஓகே, வழக்கம் போல புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள போய் மூக்கம் நினைக்க கூடாது. ஓகே, என்ன அந்த அளவுக்கு அறிவில்லாதவளா? சொந்த அண்ணனா இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைன்னு வரும்போது தனியா வந்துடணும். இப்பதான் என் பொண்டாட்டி, காசி பொண்டாட்டி. ரொம்ப பண்ணாதீங்க காசி. இந்த வருஷம் என் கூட இல்ல, அடுத்த வருஷம் கிஃப்ட் ரொம்ப பலமா எதிர்பார்க்கறேன். அடுத்த வருஷம் நானும் தான் கிஃப்ட் எதிர்பார்க்கறேன். ஆனா மூஞ்சில குத்திடுவேன். ஆள பாரு, வீடியோ கால்ல கூட சும்மா கூட ரொமான்ஸ் பண்ணாம இருக்க முடியாது. சரியான ரொமான்டிக் புருஷன்யா. ஓஹோ, ரொம்ப பண்ணாத என்ன? நான் குறைச்சி பண்ணிக்கிறேன் என்ன? சரிங்க என்ன? ஹாய் முருங்க, ஆள பாரு ரைம்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு முகம் பார்க்கறதுக்கு பல பலன் இருக்கு. ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஓகேவா? சீக்கிரமா நாள் கடந்துரும்.
ஓகேவாடியும் பொண்டாட்டி. அப்புறம் லவ்வர்ஸ் டேக்கு சொல்ற லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு காசி. பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டினாள், ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினாள், இரவும் பகலும் என்னை வாட்டினாள், இதயம் அவள் பெயரில் மாற்றினாள், காதல் தீயை வந்து மூட்டினாள், நான் கேட்கும் பதில் இன்று வாராதா. இந்த மலையும் இந்த இடமும் மறந்து போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி மறந்து போகும்? மறந்து போற அளவுக்கா நம்ம லைஃப்ல நடந்த விஷயம்? இப்போ நினைச்சாலும் அது அது மறக்க முடியாத நினைவுல. அது எப்படி இந்த இடத்த மறக்காம அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கேன்? லவ் மெமரிஸ்ல இதுவும் ஒன்று. அதுவும் லவ் ப்ரப்போஸ் பண்ண பிளேஸை யாராவது மறப்பாங்களா? அதான் திரும்ப அந்த மெமரிஸை ரிவைண்ட் பண்ணுறதுக்கு எங்கவே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனா அப்பெல்லாம் என்ன பயந்த நீ இப்பெல்லாம் தைரியமா இருக்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற தைரியம்? அப்படிலாம் கிடையாது. அப்போ ஒரு பயம். அப்போ நீங்கள் எனக்கு சொந்தமே ஆகலை, சொந்தமாவீங்களோ ஆக மாட்டீங்களோ அப்படிங்கிற சுச்சுவேஷன். இப்போ அப்படி இல்லைல்ல, சொந்தமாகிட்டீங்க. இனி நான் எதுக்கு பயப்படணும்? எதுவுமே நமக்கு சொந்தமாகிற வரைக்கும் அது மேலே ஆசை வைக்கிறது கொஞ்சம் தப்பான விஷயம். அவ்வளோதான். ஆரம்பிச்சுட்டா லெக்சர். சரி, ஆரம்பிக்கலாமா? என்னது? ஆசையாக பேசிய வார்த்தைகள் இன்னும் காதொலிகளாக ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. எது மாறுகிறதோ இல்லையோ, நான் உன் மீது கொண்ட காதலும் நீ என் மீது கொண்ட காதலும் எப்பொழுதும் மாறப்போவதில்லை. காலம் கடந்தாலும் சரி, இக்காதல் மாறாது என்று எனக்கு தெரியும். உமக்கும் தெரியும்டா பொறுக்கி. இன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பாப்பா வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பேரண்ட்ஸ்னு ஒரு இதுக்குள்ளே கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் நமக்கான லைஃப்பை நம்ம வாழலை. ஆனால் இன்னைக்கு திரும்பவும் அந்த லைஃப், இந்த லவ்வர்ஸ் டே அழகாக ஃபுல்ஃபில் ஆச்சு உங்களால். தேங்க்யூ. இந்த லவ்வர்ஸ் டேக்கு உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல? என்ன கிஃப்ட்டு? என்ன கிஃப்ட்னு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கொடுக்குறேன். ஓ, ஓகே ஓகே. இத்தனை நாளா உனக்கு நான் சொன்ன லவ் யூக்கும் இன்னைக்கு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு சொல்ற லவ் யூக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க, கண்ணீரையும் காணேனே. அட மாப்ள மாப்ள மாப்ள, என்ன இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க? மாப்ள என்னாச்சு மாப்ள? அனிதா கிடைச்சாலா மாப்ள? ஐயோ, நான் ஒரு மடிச்சு நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் போய் துண்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, அனிதா, மின்மினி பூச்சிய போல நீ மின்னிட்டு போறியடி, அந்த காணாங்குருவிய போல நீ காணாம போறியடி. என்னங்க விடுறியடிய மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த? அப்படியே மொத்தமா என்னை விட்டுட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? இவ்வளவு நேரம் உன்னை தேடி நாயா பேயா கேவலமா அங்க எங்க அலைஞ்ச, கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னமோ உனக்கு மட்டும்தான் காயங்கிற மாதிரி பேசுற. காயம் ஒண்ணுதான், ஆனா பாக்குற விதம் தான் வேற. இவ்வளவு நேரம் காலையில இருந்து உன்னை நாயா பேய தேடி அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? ஒரு வார்த்தை இங்கதான் வந்து நாங்க சொல்லிட்டு வர வேண்டியது. இதுல நற்ற ஒண்ணு ஏதாவது பேசி வாய் திறந்து. சாரி. 4 நிமிஷம் உன்னை காணாம நான் காணாம
அவளும் இப்படிதாண்டி என் வாழ்க்கையை விட்டுட்டு என்னை தன்னந்தனியா அழுக வச்சுட்டு போயிட்டா. நீயும் இன்னைக்கு அப்படிதான் பண்ண. நடு ரோட்ல அண்ணாந்த மாதிரி உட்காந்து அழுக தெரியுமா? ஒருத்தர் வந்து என்ன என்னன்னு கேட்கல. ஏன்டி ஏன் என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு எல்லாம் ஏன் அப்படி தெரியுது? இதுக்கு பேசாம என்னை கொண்டிருக்கலாம். என்ன உயிரோட இருந்து இந்த மாதிரி வழியெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு. நான் உங்ககிட்ட நேற்று என்ன பேசினேன்? நீயா பேசுன? நான் எதுவுமே பேசவே இல்லை. வந்து பேசாம நீ படுத்து தூங்கிட்ட. காலையில எந்திரிச்சு பார்த்தா லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வந்திருக்க. காலையில இருந்து அலையா அலைஞ்சு உன்னை தேடி இருக்கேன். என்ன தேடுன்னு சொல்லிட்டு அப்படியே என் வாழ்க்கையை விட்டு வரணும்னு நினைச்சு வந்துட்டியோ? ஒரு நிமிஷம் உன்னை காணான்னு தெரிஞ்சதுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அந்த அளவுக்கு நீ என்ன இன்னைக்கு கொன்னுட்ட. நீங்க நீங்க என்ன தேடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சாரி சாரி. ஏன் தேடாம சுடுகாட்டுக்கா போக போறேன்? அப்படி பேசாதீங்க. உங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்டேன், வரவே இல்லைன்னு சொன்னாங்க. நீதான் சொன்னியா? யாருக்குமே தெரியாது. இப்ப வரைக்குமே நான் வீட்டுக்குள்ள இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அல்லாதீங்க. நான் வேணும்னு பண்ணல. ப்ளீஸ் அல்லாதீங்க. ஆமாடி, வாயில வந்து சொல்லு அல்லாதீங்கன்னு. விட்டுட்டு வரும்போது தெரியலையோ? ப்ளீஸ்ங்க அல்லாதீங்க. நான் வேணும்னு பண்ணல. இதை ஒண்ணு சொல்லிருங்கடி. இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகாத. சொன்னா புரிஞ்சுக்கோ. இல்ல இல்ல இனிமே இப்படி நான் வர மாட்டேன். நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். அங்க இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. உங்களை என்னால ஃபேஸ் பண்ண முடியலன்னா நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கோம். அது மற்றவங்களுக்கு தெரிய வரும்போது அதோட வலி உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். என்னால நீங்க எந்த இடத்துலயும் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தாங்க அப்படி பண்ணேன். நான் சொன்னனா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் சொன்னனா? ப்ளீஸ் இப்படி என்னை விட்டு எங்கேயும் போகாத. சரி நான் போக மாட்டேன். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலல்ல? நான் உங்களுக்கு நம்பிக்கை தரேன். கணக்கால் கூட கருப்பு இல்ல. நீ தீண்டும் இடம் தித்திக்குமே. இனி பாக்கி உடம்பு செய்ய வேண்டும் பாக்கியமே. சரிடி அழுகாத, அதான் வந்துட்டேன்ல. காலையில இருந்து சொன்னேன் நாளைக்கு தான் வருவேன்னு. இப்போதைக்கு வந்தியா? ஏண்டி இப்ப நான் வந்தது பிரச்சனையா இல்ல உனக்கு எப்படி இருக்கு? சரி, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சரி அழுகாத.